சிறடி கேஸையில் பார்த்தீங்கன்னா, முத்து வந்து அவங்க அப்பாவ ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காரு. அதே டைம் பார்த்தீங்கன்னா, மீனா எல்லோரும் தேடுறாங்க. முத்துக்கு வந்து அவங்களோட ஃப்ரெண்டான பரஸ் அவர் மேல தான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா, அவருக்கு தெரியாம எங்கேயும் போயிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாரி யோசித்து மீனாவ பரஸ் அவர் வீட்ல இறக்கி விட்டு போய் பேசுகிற மாரி பேசி உண்மைய வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாரி சொல்றாரு. மீனாவும் போய் பேசுகிறாங்க. ஆனால் மீனாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு எல்லாமே எடுத்துகிட்டு போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு அவரு. அந்த டைம் ஃபோன் வந்தோடனே, மீனா இங்கே வந்திருக்காடா, நான் சொல்லவா, அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாரி அவர் சொல்ல இவரும் சமாளிச்சு விட்றாரு. மீனாவும் சரிங்க அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. போயிட்டு முத்துட்ட சொல்கிறாங்க, இங்கே அவர் தான் ஏதோ பண்ணுறாங்க, சொல்ல மாட்றாங்க, மறைக்கிறாங்க, அவருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லையில், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரசவர் போகிற ஆட்டோவை நம்ம முத்து ஃபாலோ பண்ணுறாரு. உடனே பரசவர் முத்துவோட அப்பா கால் பண்ணி, அப்போ முத்துவோட அப்பா சொல்கிறாரு, அது முத்துவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு கரெக்டாக. அதே டைம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து விஜய் அவங்க வீட்டுக்காரக்கான அழுகுது புலம்பிகிட்டு இருக்காங்க. ரவியும் சுருதி சமாதானப்படுத்திகிட்டு இருக்காங்க. அதே டைம் ரோஹிணி வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு இருக்கும்போது, அங்கிள் வரலைன்னா இவங்க என்னை போட்டு படுத்திடுவாங்க, நான் ஏதாவது பண்ணணுமே அங்கிள் வர வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லையில், அவங்க ஃப்ரெண்டு ஒரு ஐடியா மயக்க மருந்து கலந்து கொடுத்துரு, அது வரைக்கும் மயக்கத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க. ரோஹிணி வீட்டுக்கு வந்தோடனே விஜயா போய் சொல்கிறாங்க, உன்னால தாண்டி என் புருஷன் காணாமல் போயிட்டார், எனக்கு மண்டையே வெடிக்குதுடி அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. கத்தனோடனே நம்ம சுருதியும் ரவியும் சமாளித்து கொண்டு போய் உட்கார வச்சுறாங்க அவங்க அம்மாவை. உடனே ரோஹிணி வந்து யோசிக்கிறாங்கங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. இன்றைக்கி சீரியல் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்குது நாளைக்கு பார்க்கலாம்.